السلام عليكم ورحمة الله وبركاته. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. رب زدني علما. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا بالله ورسوله والكتاب الذي نزل على رسوله والكتاب الذي أنزل من قبل ومن يكفر بالله وملائكته وكتبه ورسله واليوم الآخر فقد ضل ضلالا بعيدا. قال النبي صلى الله عليه وسلم: إن من أصحابي من لا يراني بعد أن أفارقه. فقال لها عمر رضي الله عنه: بالله أنا منهم. قالت: اللهم لا ولا أبرئ أحدا بعدك. رواه أحمد. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் ஏக வல்லவனாம் அல்லாஹுக்கே உரித்தாகுது. ஸலவாத்தும் சலாமும் சங்கைமிக்க எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அன்னாரின் கிளையார்கள், தோழர்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் பேருபகாரமும் என்றென்றும் நிரந்தரமாக நிலவட்டுமாகுக. சங்கைக்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியார்களே, கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ரமலான் மாதம் நம்மை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. நாம் வாழுகின்ற காலத்தில் நிகழ்கின்ற பல மாற்றங்களை பார்க்கும்போது பேரதிர்ச்சியும் பயங்கரமும் தொற்றிக்கொள்கிறது. பரிசுத்தமான ஈமானே கேள்விக்குறியாக்கக்கூடிய அளவுக்கு சில மனிதர்களின் மாற்றங்கள் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உல்லாசமாக வாழ வேண்டும் என்ற மனிதர்களின் தேட்டம் இஸ்லாமிய சட்ட வரம்புகளை மீற வைக்கிறது. உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால், ஆண் பெண் கலப்பு, ஆடைகளின் குறைப்பு, ஹராமை கண்டுகொள்ளாத மனோநிலை, இதெல்லாம் சர்வ சாதாரணமாகிவிட்டது. எந்த நிகழ்வானாலும் இஸ்லாமிய அடிப்படையான அம்சங்கள் அங்கிருந்து அகற்றப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அதற்கெல்லாம் கேட்டால், நீங்கள் எல்லாம் அடிப்படைவாதிகள், நாங்களெல்லாம் இந்த காலத்துக்கு தோதுவாக எல்லா மக்களோடும் கலந்து வாழக்கூடிய நாகரிகம் கொண்டவர்கள் என்று ஒரு இலக்கணத்தை பேசுகிறார்கள். இஸ்லாம் என்பது அன்றைக்கும் ஒரே இஸ்லாம் தான், இன்றைக்கும் ஒரே இஸ்லாம் தான். அன்று வழிகாட்டிய அதே ரசூல் தான் இன்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு போதித்துக் கொண்டிருந்த அதே குர்ஆன் தான் நமக்கு முன்பாக இன்றைக்கும் போதித்துக் கொண்டிருக்கிறது. நபி வழியில் மாற்றமில்லை,
குர்ஆனுடைய பாதையில் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு மனித கலாச்சாரங்கள் என்று சொல்லி நமக்குள்ளே தொற்றிக்கொண்ட எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய ஈமானையே அடிப்படையிலிருந்து பிடுங்கி எறியக்கூடிய அளவுக்கு மோசமான ஒரு நிலைக்கு நம்மை தள்ளி இருக்கிறது. சாதாரணமாக எல்லா மக்களிடத்திலும் நன்மதிப்பை பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி தலையில் தொப்பியை போட்டுக்கொண்டு தாடியை வைத்துக் கொண்டு நாங்களெல்லாம் எல்லா மக்களையும் மதிக்கக்கூடியவர்கள் என்று சொல்லி இஸ்லாமிய அடிப்படை பேசக்கூடிய மக்களை தூசிகளை போன்று துரத்தி எறியக்கூடிய அளவுக்கு கேவல நிலைக்கு வந்து விட்டார்கள். அருமையான பெருமக்களே, ரமலான் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ரமலான் நம்மிடத்திலே வருகிறது. நமக்குள்ளே நாம் பல மாற்றங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு மாதத்தில் இருந்து நமக்காக வேண்டி அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான் என்ற துஆவை ஓதி ரமலானுக்காக நீங்கள் தயாராகுங்கள் என்ற போதனையை நமக்கு சொல்கிறார்கள். ரமலான் ஒரு மனிதனுக்கு வந்து மாற்றங்களை உருவாக்காவிட்டால் அந்த மனிதன் ரமலானை பெற்றும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. ரமலான் ஒரு மனிதனை புடம் போட்ட தங்கமாக மாற்ற வேண்டும். ரமலான் ஒரு மனிதனை அல்லாஹ்வை துதிக்கின்ற ஒரு சிறந்த மனிதனாக, தாக்கிரீன்களாக நம்மை உருவாக்க வேண்டும். ரமலான் நம்மை சதக்காக்களை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தனவந்தர்களாக நம்மை மாற்ற வேண்டும். ரமலான் நன்மைகளை குவிக்கக்கூடிய ஒரு பேர் அற்புதமான சீசன் என்று சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாதம் தான் ரமலான் மாதம். ரமலானுக்கு முன்பிருந்தே நம்முடைய வீடுகளிலே நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிகளுக்காக வேண்டி நாம் எப்படி ஆடைகளை வாங்கி வீடுகளை சுத்தம் செய்து நம்முடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து அழகுபடுத்துகிறோமோ, அதே போல நம்முடைய உள்ளமையை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு சூழலை நமக்குள்ளே உருவாக்க வேண்டும். நாம் எல்லாம் ஈமான்தாரிகள். ஈமான் இல்லாதவர்கள் என்று ஈமானின் அடித்தளத்திலே நிற்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை பார்த்து சொன்னாலும் அவனுக்கு கோபம் வரும். ஆனால் ஈமான்தாரிகளை பார்த்துதான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹ். விசுவாசிகளே, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டதற்கு பிறகு என்ன ஈமான் கொள்வது? இதை யாரும் பேசவில்லை, அல்லாஹ் பேசுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி. ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் வல் கிதாபில்லதீ நஸ்ஸல அலா ரசூலிஹி, தன்னுடைய ரசூலின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தான் அந்த குர்ஆனையும், வல் கிதாபில்லதீ அன்ஸல மின் கப்ல், இன்னும் உங்களுக்கு முன்பிருந்த மக்களின் மீது அல்லாஹ் இறக்கி வைத்தானே தௌராத் வேதம், இன்ஜீல் வேதம், ஜபூர் வேதம் போன்ற முந்திய வேதங்கள், அதனையும் நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள். وَمَن يَكْفُرْ بِاللَّهِ وَمَلَائِكَتِهِ وَكُتُبِهِ وَرُسُلِهِ وَالْيَوْمِ الْآخِرِ فَقَدْ ضَلَّ ضَلَالًا بَعِيدًا. யார் அல்லாஹ்வையும் மலக்குமார்களையும் வேதங்களையும் ரசூல்மார்களையும் மறுமை நாளையும் மறுக்கிறார்களோ அவர்கள் தூரமான வழிகேட்டை உடையவர்களாக மாறிவிட்டார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வசனம் உண்மையிலேயே கலிமா சொன்ன மக்களை திகைப்பில் ஆழ்த்துவதை போன்று தெரிகிறது. நாமெல்லாம் மூமின்கள், நம்மை அல்லாஹ் தஆலா திரும்பவும் ஏன் ஈமான் கொள்ள சொல்கிறான் என்று நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். ஆனால் நாம் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள், அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டவர்கள், வேதங்களை ஏற்றுக்கொண்டவர்கள். நம்முடைய உள்ளம் ஈமான் கொள்கிறேன் என்று நம்முடைய நாவு சொல்லுகிறது. ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி என்று சொல்கிறது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்கிறது. ஆனால் அந்த ஈமான் நம்முடைய கண்களில் பிரதிபலிப்பை உருவாக்கி இருக்கிறதா? நம்முடைய நாவுகளில் பிரதிபலிப்பை உருவாக்கி இருக்கிறதா? காதுகளில் நம்முடைய பிரதிபலிப்பை உருவாக்கி இருக்கிறதா? கைகளிலும் கால்களிலும் அந்த ஈமான் பிரதிபலிப்பை உண்டாக்கி இருக்கிறதா? அல்லாஹ்வை ஏற்றிருக்கக்கூடிய நாம் இந்த கண்களை அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தினோம் என்று யாராவது சொல்ல முடியுமா? அல்லாஹ்வுக்கு பொருத்தமான முறையில் தான் இந்த நாவை பயன்படுத்தினேன் என்று யாராவது சொல்ல முடியுமா?
அல்லாஹ்வுக்கு பிடித்தமான விஷயங்களை மட்டும்தான் இந்த காதால் கேட்டேன் என்று யாராவது சொல்ல முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய தகுதி யாரிடத்திலும் இல்லை. இப்போது காரணம், பள்ளிவாசலுக்குள் ஈமான், வெளியிலே வந்துவிட்டால் எல்லோரோடும் நாமும் ஒருவராக மாறிவிடுகிறோம். கல்யாணம் போன்ற கலாச்சாரம் நிறைந்த அந்த சடங்குகளில் எத்தனை மோசமான அனாச்சாரங்கள் பிரயோடி இருக்கின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, மனிதர்கள் ஈமான் கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அன்றைக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு யார் யார் இருமுகங்களை கொண்ட முனாஃபிக்குகளாக இருந்தார்கள் என்ற செய்தியை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் ஜனாசாக்கள் வந்தால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். ஹுதைஃபா அந்த சபையிலே நிற்கிறாரா என்று பார்ப்பார்கள். நின்றால் தான் அவர்கள் தொழ வைப்பார்கள். ஹுதைஃபா அந்த சபையிலே இருக்கவில்லை என்றால் இந்த ஜனாசாவுக்கு யாராவது தொழ வையுங்கள் என்று சொல்லி சென்று விடுவார்கள். காரணம் என்ன? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முனாஃபிக்குகளை பற்றிய ரகசியம் சொல்லப்பட்டவர்கள் அவர்கள். எனவே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தெரியும் யார் முனாஃபிக், அவருடைய பெயர் என்ன, அவருடைய தந்தையின் பெயர் என்ன, அவருடைய வம்சம் என்ன, எல்லாம் தெரியும். ஒரு ஜனாசாவிலே அவர்கள் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய உள்ளத்திலே சந்தேகம் வருகிறது, இந்த ஜனாசா ஒரு முனாஃபிக்குடைய ஜனாசாவாக இருக்கலாம், எனவே இந்த ஜனாசாவில் நாம் கலந்து கொள்ளக்கூடாது என்பதாக அந்த இடத்தை விட்டு அகன்று விடுவார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே சொல்கிறார்கள், தஆ உமர் லி ஜனாசா, ஒரு தடவை ஜனாசாவுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஃபഖரஜ ஃபீஹா அவ் யுரீதுஹா, அந்த ஜனாசாவை கலந்து கொள்வதற்காக தொலை வைப்பதற்காக முன்னால் இருக்கிறார்கள். ஃபகுல்து இஜ்லிஸ், நான் சொன்னேன் உட்காருங்கள் யா அமீருல் முஃமினீன், ஃபஇன்னஹு மின் உலாயிக், நிச்சயமாக அவர்கள் இது அவரை சார்ந்தவர்கள் என்று நான் சொன்னேன். ஃபகால நஷத்துக பில்லாஹ் அன மின்ஹும், கால லா வலா அப்ரி அஹதம் பாதக். உடனே ஒரு ஜனாசாவுக்கு வரும்போது இங்கே உட்கார்ந்து விடுங்கள், நீங்கள் எப்போதும் கேட்பீர்களே அந்த ஜனாசாவுக்குரியவர் ஒரு மனிதர் இவர் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், நஷத்துக பில்லாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு நான் கேட்கிறேன், அன மின்ஹும், அந்த முனாஃபிக்குகளில் நானும் ஒருவனாக இருக்கிறேனா? முனாஃபிக்குகளுடைய லிஸ்டை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொன்னார்களே, அந்த பட்டியலில் நான் இருக்கிறேனா என்று கேட்டார்கள். உடனே ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா, நிச்சயமாக நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். கண்ணியமானவர்களே, எப்படிப்பட்ட உமர், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பல தடவை சொர்க்கவாதி என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஒரு முனாஃபிக்கா விடுவோமோ என்று அச்சப்படுகிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் எம்மாத்திரம், நம்முடைய ஈமான் எம்மாத்திரம். எனவே ஈமானை சரி பண்ண வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிற போது இது ஒரு விதர்ப்பமான ஒரு விஷயம் அல்ல. நாம் நம்முடைய ஈமானை என்றைக்கும் சரிபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். ஈமானை நாம் சரிபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். காரணம் என்னவென்று சொன்னால், ஈமானோடு மரணிக்கக்கூடியவர் தான் மறுமையில் ஈடேற்றத்திற்குரியவர். அதே போலதான் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில ரகசியங்களை சொல்லி வைத்திருந்தார்கள். எனக்கு பிறகு சில மனிதர்கள் வருவார்கள், அவர்கள் நாளை மறுமையிலே என்னை சந்திக்க முடியாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனக்கு பிறகு சில மனிதர்கள் வருவார்கள், நாளை மறுமையிலே ஹவுதுல் கௌசர் தண்ணீர் அருந்தக்கூடிய ஒரு இடத்திலே, அது மாதிரியான இடங்களிலே என்னை அவர்கள் சந்திக்க முற்படுவார்கள், ஆனால் அவர்களால் சந்திக்க முடியாது என்று சொல்லி அந்த மனிதர்களின் பட்டியல்களையும் நபி அவர்கள் சொல்லி வைத்திருந்தார். இதை கவனத்தில் கொண்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை கேட்டார்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே, நானும் அதிலே ஒருவனாக இருக்கிறேனா, நபி அவர்கள் சொன்ன அந்த லிஸ்ட்ல நான் இருக்கிறேனா என்று கேட்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், இன்ன மின் அஸ்ஹாபி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், இன்ன மின் அஸ்ஹாபி, என்னுடைய நட்பில் இருந்த சில பேர் இருக்கிறார்கள், மல்லா யரானி பாத அன் உஃபாரிகஹு, அவர்களை நான் பிரிந்ததற்கு பிறகு நாளை மறுமையிலே அவர்கள் என்னை பார்க்கவே முடியாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை நான் கேட்டேன் என்று சொன்னவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவரிடத்திலே கேட்டார்கள், பில்லாஹி அன மின்ஹும், அவர்களில் நானும் ஒருவனாக இருக்கிறேனா என்று கேட்டார்கள். காலத்,
அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்மலா, நிச்சயமாக நீங்கள் இல்லை என்று சொல்லுகிறார். இது அகமதிலே வரக்கூடிய ஹதீஸ். அல்லாமா இக்பால் அவர்கள் ஒரு அழகான கவிதை சொல்வார்கள். தூ அரபு ஹே யா அஜம் ஹே, தூ அரபு ஹே யா அஜம் ஹே, தேரா லா இலாஹ இல்லல்லாஹ் லுகத்தே கரீப் ஹே. நீ அரபியாக இருந்து கொள் அல்லது அரபு அல்லாதவனாக இருந்து கொள், உன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு விதர்ப்பமானது, அது ஒரு அதாவது அந்நியமானது. எப்போது அந்நியமானது தெரியுமா? நீ அரபி மொழியை சார்ந்தவனாக இருந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும், அரபி அல்லாத மொழியை சார்ந்து நீ லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னாலும், உன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் எப்போது ஒரு அந்நியமாகிறது என்று சொன்னால், ஜப் தக் தேரா தில் ந தே கவாஹி, உன்னுடைய உள்ளம் எப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதற்கு சாட்சியாக இல்லையோ அதுவரை உன்னுடைய லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அந்நியம் தான் என்று சொன்னார். புரிகிறதா? லா இலாஹ இல்லல்லாஹ் எல்லாரும் சொல்லிவிடலாம், ஆனால் லா இலாஹ இல்லல்லாஹ் உள்ளமையால் சொல்ல வேண்டும். வணக்கத்திற்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை. எல்லாமே அல்லாஹ்வை கொண்டுதான் அசைகிறது, இயங்குகிறது. அல்லாஹ்வினுடைய ஆற்றல் இன்றி எதுவும் அசையாது என்ற நம்பிக்கையை நம்முடைய நாவலவிலே சொன்னால் போதாது, உள்ளம் சொல்ல வேண்டும். உள்ளம் அதை சாட்சி சொல்லாதவரை நம்முடைய லா இலாஹ இல்லல்லாஹ் ஒரு அந்நியம் தான். அது நமக்கு ஒரு கலிமா அல்ல, அது ஒரு சாதாரண ஒரு மொழியை போன்றதுதான் என்று அல்லாமா இக்பால் அவர்கள் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஈமானை நாம் பரிசுத்தப்படுத்த வேண்டும், ஈமானை நாம் ஓர் நிலைக்கு கொண்டு வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், தஜிது மின் ஷிராரின் நாஸி யௌமல் கியாமா இன்தல்லாஹி தல் வஜ்ஹை, நாளை மறுமையிலே மனிதர்களிலேயே மிக தீயவர்களாக இரண்டு முகம் உடையவர்களை நீங்கள் காண்பீர் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், சிலரிடத்திலே சென்றால் ஒரு மாதிரி பேசுவான், இன்னொருவரிடத்திலே சென்றால் இன்னொரு மாதிரி பேசுவான், இவன் தான் இரண்டு முகம் உடையவன் என்பதாக சொல்லி காட்டினார். கண்ணியமானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், மன் கான லஹு வஜ்ஹானி ஃபித் துன்யா, உலகத்திலே யார் இருமுகம் உடையவனாக இருந்தானோ அவன் நாளை மறுமையிலே இரண்டு நெருப்பினாலான நாக்கு உடையவனாக இருப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். கஞ்சாடையினால் மோசடி செய்வது இது மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடாது. மனிதர்கள் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிற போது உள்ளத்தை நயவஞ்சகத்தனத்திலிருந்தும் ஓர்நிலைப்படுத்த வேண்டும், பரிசுத்தமாக்க வேண்டும், தூய்மைப்படுத்த வேண்டும். கஞ்சாடையினால் மோசடி செய்வதை அல்லாஹ்வும் கண்டிக்கின்றான். யஅலமு ஹாயினத்தல் அயுனி வமா துஃபி ஸுதூர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கின்றான், கண்கள் யஅலமு ஹாயினத்தல் அயுன், கண்களின் மோசடியை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான், உள்ளத்திலே ஓடக்கூடிய உணர்வுகளையும் அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகின்றான். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதர் இருந்தார். அப்துல்லா இப்னு அபு சரஹ் என்று சொல்லப்படும் அவருடைய அறிவை அதாவது நபி அவர்கள் கவனித்து அவரை காத்திபுல் வஹியாக ஏற்பாடு செய்திருந்தார்கள். வரக்கூடிய வஹியை எழுதக்கூடிய மனிதர்களில் ஒருவராக நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? ஏற்பாடு செய்திருந்தார்கள். இந்த அப்துல்லா இப்னு அபு சரஹ் என்பவர் யார் என்று சொன்னால், உஸ்மான் ரலியல்லாஹு அவருடைய அதாவது பால்குடி சகோதரர். ஒரே தாயிடத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அந்த மனிதரும் பால் அறிந்திருக்கிறார்கள். ஒரு ஆயத்து இறங்குகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், இந்த இடத்திலே சமீஉன் அலீம் என்பதாக எழுது என்று சொன்னார். அந்த ஆயத்தினுடைய முடிவில் அவர் சொன்னார், அலீமுன் ஹக்கீம் என்றுதான் நான் எழுதுவேன் என்று சொன்னார். நபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் இறக்கியது சமீஉன் அலீம், நீ ஹக்கீம் அலீமுன் ஹக்கீம் எழுதக்கூடாது என்று சொல்கிறார். அந்த மனிதர் முஹம்மத் சரியான மனிதர் அல்ல என்று சொல்லி என்ன செய்கிறார்? மதம் மாறுகிறார், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறுகிறார், மக்காவுக்கு ஓடி வருகிறார். இது நடப்பது மதீனாவிலே. மக்காவுக்கு ஓடி வருகிறார். மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. அந்த மனிதர் பிடிக்கப்படுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே வெற்றி கொள்ளப்பட்டதற்கு பிறகு எல்லா மனிதர்களையும் மன்னிக்கிறார்கள். 3 மனிதர்களை மட்டும் மன்னிக்க மாட்டேன், அவர்களை எங்கே கண்டாலும் கொன்று விடுங்கள் என்று சொன்னார்கள். அவர்களிலே இவரும் ஒரு மனிதர், இவரையும் கொன்று விட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் மறைந்து இருந்த இந்த மனிதரை உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பால்குடி சகோதரர் என்ற அடிப்படையில் அழைத்து கொண்டு
நபி அவர்களுக்கு முன்னால் வந்து கெஞ்சுகிறார்கள். எவ்வளவோ கெஞ்சுகிறார்கள். யா ரசூலல்லாஹ், இவருடைய தாயார் எனக்கு பால் கொடுத்தது மட்டுமல்ல, என்னை பாசத்தோடு வளர்த்தார். எனவே இவருக்கு மன்னிப்பு கொடுத்து விடுங்கள், இவரை மன்னித்து விடுங்கள், இவர் செய்தது தவறுதான் என்று சொல்லி மன்றாடுகிறார்கள். நபி அவர்கள் பேசாமல் மௌனமாக இருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எழுந்து வந்து நபி அவர்களை கட்டி அணைத்து அவருடைய நெற்றியிலே முத்தமிட்டு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இவரை மன்னித்து விடுங்கள், இவர் எனக்கு ரொம்ப பிரியமானவர், இவருடைய தாய்க்கு நான் நிறைவேற்ற வேண்டிய பகரம் இருக்கிறது, எனவே என்னுடைய பரிந்துரையை கொண்டு இவரை மன்னித்து விடுங்கள் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியே மௌனமாக இருந்துவிட்டு அதன் பிறகு சொன்னார்கள், சரி என்று சொல்லிவிடுகிறார்கள். அவரை அழைத்துக் கொண்டு உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சென்று விடுகிறார்கள். சென்றதற்கு பிறகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களை பார்த்து கேட்டார்கள், மா மனஅக்கும் ஐயக்கும் அஹதுக்கும் இலா ஹாதா ஃபயக்துலு. நான் பேசிக்கிட்டு பேச்சை வளர்த்து அவருக்கு ஒப்புதல் தெரிவிக்காமல் நேரத்தை நான் தாமதப்படுத்தும் போது யாராவது அவரை கொன்று இருக்க கூடாதா என்று கேட்டார்கள். அப்போது உபாத் இப்னு பிஷ்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய கண் ஜாடையை நான் எதிர்பார்த்தேன், நீங்க அப்படி ஏதாவது ஜாடை செய்வீங்க, நான் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன், ஆனால் நீங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணுமே செய்யல, அதனால நானும் மௌனமாக இருந்துட்டேன் என்று சொன்னவுடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அன்னன் நபிய லா யம்பகி அன் தகூன லஹு காயினத்துல் அயுன். எந்த ஒரு நபியும் கண்ணால் மோசடி செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டவர் அல்ல என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார். பேசினா நேரடியா பேசணும், இல்லைன்னு சொன்னா கஞ்சாடை செய்து மோசடி செய்வதை அல்லாஹ் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. அதை எப்படி ஒரு நபி செய்வார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டார். எவ்வளவு இக்கட்டான ஒரு பயங்கரமான கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு மனிதரை நபி அவர்கள் கஞ்சாடை செய்து கொலை செய்யுங்கள் என்று சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதரை இலக்காரமாக, ஏளனமாக, கேவலமாக மட்டம் தட்டி பேசுவதற்காக வேண்டி கண்ணை கொண்டு இப்படி ஜாடை செய்வது, அப்படி ஜாடை செய்வது, இதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். யஅலமு காயினத்தல் அயுன் வமா துஃபி சுதூர். ரமலான் வருகிறது, நன்மையை எவ்வளவு குவிக்கிறோமோ அவ்வளவு தீமைகளும் அங்கே ஏற்படுவதை நாம் பார்க்க முடிகிறது. பலவிதமான சந்தர்ப்பங்களில், பலவிதமான சூழல்களில், பள்ளிவாசலிலே வந்து பலதரப்பட்ட மக்கள் கலந்து உரையாடுகின்ற சமயத்தில் மற்ற நேரங்களில் ஒருவர் தொலை வராமல் இருந்திருப்பார். அவர் கஞ்சாடை செய்தியா, நோம்பு காலம் வந்தோடனே வந்துட்டான் பாரு, நோம்பு கஞ்சிக்காக வந்துட்டான் பாரு. இந்த மாதிரியா உதாரணமாக இது மாதிரி யாராவது ஒரு மனிதர் புதிதாக பள்ளிவாசலுக்கு வருகிறார், புதிதாக தொப்பி போடுகிறார், புதிதாக அமல் செய்கிறார், புதிதாக மாற்றத்தை கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவரை பார்த்து கஞ்சாடை செய்து கேவலப்படுத்துவதோ, கஞ்சாடை செய்து மட்டப்படுத்துவதோ, அவரை இழிவுபடுத்துவதோ இது நிச்சயமாக கூடாது என்பதை விளங்க வேண்டும். அருமையான பெருமக்களே, வார்த்தையில் நேரடியாக பேசுவதை அல்லாஹ் விரும்புகிறான். இரண்டு முறையாக பேசுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. இரண்டு நிலைகளிலே பேசுவதை அல்லாஹ் விரும்பவில்லை. எனவேதான் இந்த தன்மை உள்ள நிஃபாக்குடைய மனிதர்களை பற்றி அல்லாஹ் விவரம் பேசும்போது குர்ஆனிலே 15 வசனங்களுக்கு மேலாக பேசுகிறான். ஈமான்தாரிகளை பற்றி 2 வசனங்கள், அதே போல காபிர்களை பற்றி 2 வசனங்கள். ஆனால் இரண்டுக்கும் மத்தியிலே இருக்கக்கூடிய முஃமினா காபிரா என்று தெரியாமல் ரெண்டும் கெட்டானா இருக்கிறான் பாருங்க, முனாஃபிக், அவனை பற்றி அல்லாஹ் 15 வசனங்களின் மூலமாக பேசுகிறான். காரணம், அவன் ஒரு பெரிய டேஞ்சர், அவனின் மூலமாக பெரிய ஆபத்து இருக்கிறது. இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே ஏற்பட்ட பெரிய சேலஞ்ச். அவ்வளவு மோசமான டேஞ்சருக்குரிய மனிதர்களையும் நபி அவர்கள் சமாளித்து வெளியே வந்ததுதான் அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்பது. எனவே கண்ணியமானவர்களே, நம்முடைய வார்த்தைகள் ஈமான் உள்ளதாக இருக்க வேண்டும், நம்முடைய செவிப்புலன்கள் ஈமானுடையதாக இருக்க வேண்டும், நம்முடைய கைகளும் கால்களும் ஈமானுடையதாக இருக்க வேண்டும், நம்முடைய கண்களும் ஈமானுடையதாக இருக்க வேண்டும். நம்முடைய நாவு லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னால் போதாது, நம்முடைய ஒவ்வொரு உறுப்பும் அதை பிரதிபலிக்கக்கூடியதாக மாற வேண்டும். இதைத்தான் ரமலான் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறது. ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம், ரமலான் என்பது ஒரு பயிற்சி காலம். அந்த பயிற்சி காலம் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நம்மை நாமே மாற்றுவதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். மனிதர்களாக மாறாதவரை அவர்களை அல்லாஹ் ஒருபோதும் மாற்ற மாட்டான் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். எனவே எவ்வளவு காலம்தான் இப்படியே இருப்போம்? ஒவ்வொரு மனிதனுக்கும் 60 வயது, 70 வயது, 80 வயது, இது குறிப்பிட்ட காலம் என்று சொல்லவில்லை.
சில மனிதர்கள் 50லேயே போயிடுவாங்க. சில மனிதர்கள் நினைத்து பார்க்க முடியாத வகையிலே 45லே போயிடுவார்கள். அன்னைக்கு ஒரு நியூஸ், 3 வயது குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக். என்னங்க உலகம் எங்க எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? இது உண்மையான நியூஸ். 3 வயது குழந்தைக்கு ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு. மனிதனுடைய வாழ்க்கை எந்த நிலையிலும் கேரண்டி இல்லாத வாழ்க்கை. நம்மை நாமே மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அழைக்கின்ற போது, யா அல்லாஹ் உன்னை ஏற்றுக்கொண்டு உன்னை பொருந்திக் கொண்டவனாக நான் வருகிறேன் என்று தயார் நிலையிலே வர வேண்டும். அதுதான் நமக்கு வெற்றிக்கான அடையாளம். அல்லாஹ் நம் அனைவரையும் அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக கபூல் செய்வானாக. வஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.